டெல்லியில தான் புதிய நாடாளுமன்றம், பிரதமருடைய வீடு, அலுவலகம், மத்திய அமைச்சகம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஆனா, டெல்லியில வாழ்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவிக்கிட்டே இருக்கு. அது காற்று மாசுபாடா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய பர்சனல் பாதுகாப்பா இருக்கலாம். எதுவுமே இல்லன்னு தான் தெரிய வருது. ஏன்னா ஜனவரியில 15 நாள்ல மட்டுமே 852 பேர் கடத்தப்பட்டிருக்காங்களாம். அதுல 252 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, மீதி இருக்கவங்களோட நிலைமை என்னாச்சுன்னே தெரியலன்னு டெல்லி காவல்துறையே சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, கடந்த 10 ஆண்டுல மட்டுமே டெல்லியில 52,000 பேர் காணாம போயிருக்காங்களாம். அவங்க நிலைமை இது வரைக்கும் என்னன்னே தெரியலையா. ஆமா, அந்த கேஸ் எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க போல. இதுதான் ஆம் ஆத்மி எம்பி சந்தீப் பதக் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் கூட எழுப்பியிருந்தாரு. 2024 6,000 குழந்தைகள் மட்டும் காணாமல் போயிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் 6,000 7,000 குழந்தைகள் எங்க போறாங்க, எப்படி காணாம போறாங்க, டெல்லி போலீஸோட தரவே எப்படி சொல்லுதுன்னா இன்னும் பதியப்படாத வழக்குகள் எப்படி இருக்கும்னு தான் ஆம் ஆத்மி கேள்வி கேட்குறாங்க. இதுல காணாம போனவங்கல 70% பெண்கள், குழந்தைகள் தான். அதுவும் பெண் குழந்தைகள் தான். ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங் ராக்கெட் இதுல ஈடுபடுதாங்கிறது தான் எதிர்கட்சிகளோட கேள்வி. பட் அதுக்கு ப்ராப்பர் பதில் இப்போ வரையும் மத்திய அந்த மாநில, அதாவது டெல்லி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரல. இன்னொரு விஷயம், டெல்லியை ஒட்டி உள்ள இந்த யூபி பகுதியான காசியாபாத், அங்கே ஒரு 9வது மாடியிலேருந்து 3 சகோதரிகள் 16, 14, 12 வயசுள்ள சகோதரிகள் அடுத்தடுத்து குதிச்சு நள்ளிரவில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொடூரமான செய்தி அங்கே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது என்னென்னா, போய் விசாரிக்கும் போது போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த கொரியன் ட்ராமா, கேபாப், அந்த கொரியன் பாப் பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களாம். அவங்க இந்த கோவிடுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கே போகாமல் இருந்திருக்கிறாங்க இந்த 3 பேரும்னும் போலீஸ் முதற்கட்ட விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இந்த பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருந்ததா அவங்க அப்பா தடுத்ததாகவும், அதனால தான் இந்த தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. சாரி பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்லாம் அவங்க அப்பாவுக்கு எழுதி வச்சிருக்கதையும் பார்க்க முடியுது. நிறைய பேரண்ட்ஸ் மொபைலை பயன்படுத்தாதன்னு சொன்னா கூட உயிரை மாய்த்துக்கிற அளவுக்கு குழந்தைகள் போறாங்க. ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு.